தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவில் அதோட தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக மாற்றிருக்காரு திரு ராமதாஸ். இது கட்சிகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? அவங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னா பலமான கட்சி. இதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கருத்து சொன்னால் அது சரியாக இருக்காது என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக எதாக இருந்தாலும் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாங்க. தமிழக மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குங்கண்ணா. பாஜகவோட தயவுக்காக அதிமுக தனது ஆதரவை தமிழக மக்கள்கிட்ட இழந்து வருவது திருமாவளவன் விமர்சனம் வச்சிருக்காங்க. அண்ணே, இது இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து அரசியல் பேசினா சரியா இருக்குமான்னு தெரியலீங்கன்னா. காரணம் நம்ம தமிழிசை அக்கா இல்லத்துக்கு வெளியிருந்து பேசுறோம். திருமாவளவன், அதனால் நான் கடினமான எந்த வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்த விரும்பலீங்கன்னா, திருமாவளவன் பொறுத்தவரை இது ஒரு அரசியல் பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு, எந்த கூட்டணியில் இருக்கிறாரு, அவருனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கதாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியைத்தான் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் குற்றங்கள், இதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக கடுமையாக போராடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களான்னு கேட்கணும். அதை விட்டு மற்ற கட்சியை பற்றி, அவங்க கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஊட்டியிலிருந்து முதலமைச்சர் கவலைப்படுறாரு, அண்ணன் திருமாவளவனுங்க கவலைப்படுறாங்கன்னா அவர்களுக்கு பயம் இப்போதே வந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். பாஜக தலைவர் மாற்றம் இருக்குமா? எந்த தேதி? அண்ணா இல்லைங்கண்ணா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்கண்ணா, புதிதாக எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல. நாளை உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பேசுறோம். கட்சியிலிருந்து நாம சந்திப்பு நடத்தணும். உங்ககிட்ட எதற்கு அமித்ஷாஜி வந்திருக்கிறாங்க, என்ன சந்திக்கிறாங்க எல்லாம் நாளைக்கு நாங்கள் பேசும்போது கேள்விகள் கேளுங்கன்னா பதில் சொல்றோம்.